இந்த தனுசு ராசிக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் பண்ணோம்னா, நம்ம வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா, லைம் லைட்ல இருந்திருப்பீங்கன்னு நான் என்னோட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திவாகர் இருக்கார் இல்லையா? வாட்டர்மெலன் அவருக்கு வந்து பர்ட்டிகுலரா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த ஒரு லைம் லைட்டுங்கிறது இந்த 2025ல வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ வாட்டர்மெலன் ஸ்டாருக்குலாம் 1 to 1ஆவே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 2025ங்கிறது உங்களுக்கு ஒரு பிரேக்கிங்கா இருக்கணும். அப்ப ஏன்னா, அந்த ராசிக்கு 7ல குரு பகவான் இருந்தார். அப்ப அந்த தன்மையில நீங்க இருந்ததுனால, உங்களுக்கு வந்து அந்த தன்மைகள் கிடைச்சிருக்கும். எல்லாருக்கும் தெரியிற அளவுக்கு ஒரு சோசியல் மீடியால ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில போய் அவர் வந்து இப்போ வந்து அந்த தொலைக்காட்சி இதுலருந்து வந்துட்டாரு. இருந்தாலும் அந்த ஒரு லைம் லைட்டுக்கு போறது அப்படிங்கிறது வந்து இந்த தனுசு ராசிக்கு போன வருஷம் இருந்திருக்கும். அவங்கவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாருமே ஒரு புகழ் பெற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்கு கிடைச்சிருக்கும். இத அப்படியே நீங்க எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் 2026 வரைக்கும். இதில முக்கியமா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க. ரொம்ப ஒரு நல்ல அமைப்புள்ள கணவன், மனைவி கிடைக்கிறதுக்கு உண்டான அதே நேரத்தில நீங்க அதற்குண்டான உங்களோட முயற்சிகள், உங்க சுயஜாதக வலுவை பொறுத்து திருமண காலகட்டம்ங்கிறது ஜூன் மாசம் வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையிலயுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான தன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுவும் இந்த ஐவிஎஃப் முயற்சிகள்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டம் ஒரு கோல்டன் பீரியடுன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்கள் இந்த பீரியட மிஸ் பண்ணிறக்கூடாது. வர ஜூன் வரைக்குமே வந்து ஐவிஎஃப்‌க்கு ஒரு ஒரு கோல்டன் பீரியடா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க.